வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பாவுக்கு எரிவாயுவை நிறுத்த ரஷ்யா திட்டம், புட்டின் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் பிரித்தானியாவின் அதிரடி நடவடிக்கை, ட்ரோன்களை வேட்டையாடும் அதிநவீன படைப்பிரிவு குவிப்பு. துருக்கி மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் முயற்சி, நேட்டோ கடும் கண்டனம். சீனாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் மேட் இன் யூரோப் திட்டம் முன்னெடுப்பு. பிரித்தானியாவில் தரையிறங்கும் அமெரிக்காவின் அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானங்கள், அதிரடி ராணுவ நடவடிக்கை. ஸ்பெயினிலிருந்து ஜெர்மனி செல்கின்றவர்களுக்கு எச்சரிக்கை, ஆவணம் இல்லையெனில் எல்லையிலேயே தடை. ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தில் ஸ்பெயின் நிறுவன விதிகளை மாற்ற தவறியதால் சிக்கல். ஐரோப்பா மீது படையெடுப்பு, பாபா வங்காவின் அதிரவைக்கும் கணிப்பு. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பாவுக்கு எரிவாயுவை நிறுத்த ரஷ்யா திட்டம், புட்டின் எச்சரிக்கை. உக்ரைன் வழியான எரிவாயு விநியோக ஒப்பந்தம் முடிவுக்கு வருவதால் ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிவாயு விநியோகத்தை ரஷ்யா முற்றிலும் நிறுத்த வாய்ப்பு உள்ளது. ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே ரஷ்ய எரிசக்தி மீதான தங்கியிருப்பை குறைத்து வருவதால் அவர்கள் கடும் பொருளாதார சவால்களை சந்திப்பதாக புட்டின் குறிப்பிட்டார். ரஷ்யாவின் எரிவாயு விநியோகம் நிறுத்தப்பட்டால் ஆஸ்திரியா, ஸ்லோவாக்கியா மற்றும் ஹங்கேரி போன்ற நாடுகள் நேரடியாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பாவுக்கான குழாய் வழி எரிவாயு ஏற்றுமதி நடப்பாண்டில் சுமார் 10.7% குறையக்கூடும் என்று ரஷ்ய பொருளாதார அமைச்சகம் கணித்துள்ளது. மாற்று எரிசக்தி தேவைகளுக்காக ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் கட்டார் போன்ற நாடுகளை நாடினாலும் அது அதிக செலவு மிக்கதாக இருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த விநியோக தடை ஐரோப்பிய சந்தையில் எரிசக்தி விலையினை உயர்த்தி அங்குள்ள தொழிற்சாலைகளின் உற்பத்தியினை பாதிக்கக்கூடும் என்று தெரிகிறது. மத்திய கிழக்கில் பிரித்தானியாவின் அதிரடி நடவடிக்கை, ட்ரோன்களை வேட்டையாடும் அதிநவீன படைப்பிரிவு குவிப்பு. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள ட்ரோன்களை இடைமுறைத்து அளிக்கும் உயர்தர ட்ரோன் வேட்டைக்காரர்களை பிரித்தானியா களமிறக்கியுள்ளது. இந்த பிராந்தியத்தில் உள்ள பிரித்தானிய படைகள் மற்றும் கப்பல்கள் மீது நடத்தப்படும் ஆளில்லா விமான தாக்குதல்களை முறியடிப்பதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும். அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட ரேடார்கள் மற்றும் ஆயுதங்கள் மூலம் எதிரிகளின் ட்ரோன்களை கண்டறிந்து துல்லியமாக அளிக்கும் திறன் கொண்டதாக இந்த படைப்பிரிவு அமைகிறது. பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச கடல்வழி வர்த்தக பாதைகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி முடிவை பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் எடுத்துள்ளது. சமீப காலமாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மற்றும் இதர ஆயுத குழுக்களின் ட்ரோன் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இது ஒரு தடுப்பு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய பாதுகாப்பு ஏற்பாடு பிரித்தானிய வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அப்பகுதியில் நிலவும் பதற்றத்தை குறைக்கும். துருக்கி மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் முயற்சி, நேட்டோ கடும் கண்டனம். துருக்கியை இலக்கு வைத்து ஈரான் ஏவிய ஏவுகணையினை நேட்டோ கூட்டணி படைகள் இடைமறைத்து அளித்துள்ளன. ஒரு நட்பு நாட்டின் மீது நடத்தப்பட்ட இந்த ஆக்கிரமிப்பு முயற்சிக்கு நேட்டோ அமைப்பு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. பிராந்திய பாதுகாப்பை சீர்குலைக்கும் இத்தகைய செயல்களை ஈரான் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நேட்டோ எச்சரித்துள்ளது. தனது உறுப்பு நாடான துருக்கியின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து தற்காப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நேட்டோ கூறியுள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதல் முயற்சி மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய எல்லைப் பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த நடவடிக்கையானது சர்வதேச அமைதிக்கு விடப்பட்ட சவாலாக கருதப்படுவதால் நேட்டோ படைகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளன. சீனாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் மேட் இன் யூரோப் திட்டம் முன்னெடுப்பு. ஐரோப்பிய சந்தைகளில் சீன பொருட்களின் ஆதிக்கத்தை குறைக்கும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியம் தனது சொந்த உற்பத்தி துறையினை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. மேட் இன் யூரோப் என்ற இலக்கின் கீழ் உள்நாட்டு தொழிற்சாலைகளுக்கு அதிக முன்னுரிமை மற்றும் சலுகைகளை வழங்க ஐரோப்பிய நாடுகள் திட்டமிட்டுள்ளன. குறிப்பாக பசுமை எரிசக்தி, மின்சார வாகனங்கள் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற முக்கிய துறைகளில் சீனாவின் மீதான தங்கியிருப்பை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சீன அரசு தனது நிறுவனங்களுக்கு வழங்கும் சட்டவிரோத மானியங்கள் ஐரோப்பிய சந்தையில் நேர்மையற்ற போட்டியினை உருவாக்குவதாக ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. ஐரோப்பிய பொருளாதாரத்தை பாதுகாக்கவும் எதிர்கால தேவைகளுக்கு தற்சார்பு அடையவும் இந்த புதிய வர்த்தக கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அதிரடி முடிவானது ஐரோப்பிய மற்றும் சீனா இடையிலான வர்த்தக உறவில் பெரும் விரிசலையும் பொருளாதார ரீதியிலான புதிய பனிப்போரையும் ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் தரையிறங்கும் அமெரிக்காவின் அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானங்கள், அதிரடி ராணுவ நடவடிக்கை. அமெரிக்க விமானப்படையின் மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்டெல்த் ரக போர் விமானங்கள் இன்னும் சில நாட்களில் பிரித்தானியாவின் வான்படை தளங்களில் தரையிறங்க உள்ளன.
ஐரோப்பிய பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் நேட்டோ கூட்டணிகளின் பலத்தை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ரேடார்களில் சிக்காமல் எதிரி நாட்டு எல்லைக்குள் ஊடுருவி தாக்கும் திறன் கொண்ட இந்த B-21 அல்லது B-2 ரக விமானங்கள் இதில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போர் விமானங்கள் பிரித்தானியாவின் ரோயல் ஏர்ஃபோர்ஸ் தளங்களை பயன்படுத்தி கூட்டு பயிற்சிகளிலும் கண்காணிப்பு பணிகளிலும் ஈடுபடும். உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் மத்திய கிழக்கு பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவின் இந்த நகர்வு உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தனது நட்பு நாடான பிரித்தானியாவுடன் இணைந்து வான்வழி பாதுகாப்பை பலப்படுத்துவதே இந்த அதிரடி மாற்றத்தின் முக்கிய நோக்கம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்பெயினிலிருந்து ஜெர்மனி செல்கின்றவர்களுக்கு எச்சரிக்கை, ஆவணம் இல்லையெனில் எல்லையிலேயே தடை. ஸ்பெயினிலிருந்து ஜெர்மனிக்கு பயணம் செய்கின்றவர்கள் தகுந்த பயண ஆவணங்கள் இன்றி எல்லையினை கடக்க முயன்றால் தடுத்து நிறுத்தப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் செங்கன் மண்டல விதிகளில் ஏற்பட்டுள்ள தற்காலிக மாற்றங்கள் காரணமாக எல்லைகளில் சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. செல்லுபடியாக்கும் பாஸ்போர்ட் அல்லது தேசிய அடையாள அட்டை போன்ற கட்டாய ஆவணங்கள் இன்றி பயணிப்பது சட்ட சிக்கல்களை உருவாக்கும். சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை தடுக்கும் நோக்கில் ஜெர்மனி தனது நிலப்பரப்பு எல்லைகளில் இந்த கடும் கட்டுப்பாடுகளை அமல்படுத்தியுள்ளது. விமானம், ரயில் அல்லது சாலை மார்க்கமாக பயணிக்கும் அனைத்து பயணிகளும் இந்த ஆவண சரிபார்ப்புக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. தேவையற்ற தாமதங்கள் மற்றும் பயண தடைகளை தவிர்க்க பயணிகள் புறப்படுவதற்கு முன்பே தங்கள் ஆவணங்களின் செல்லுபடியாக்கும் தன்மையினை உறுதி செய்ய அறிவுறுத்தப்படுகின்றனர். ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றங்களில் ஸ்பெயின் நிறுவன விதிகளை மாற்ற தவறியதால் சிக்கல். நிறுவனங்களின் அளவை நிர்ணயிக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய விதிகளை அமுல்படுத்த தவறியதற்காக ஸ்பெயின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பணவீக்கத்துக்கு ஏற்ப சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான நிதி வரம்புகளை உயர்த்துமாறு ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த காலக்கெடுவை ஸ்பெயின் கடந்த நிலையிலும் இன்னும் தேசிய சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வராததால் ஐரோப்பிய ஆணையம் நீதிமன்றத்தை நாடியுள்ளது. இந்த புதிய விதிகள் அமலுக்கு வந்தால் பல நிறுவனங்கள் சிறு நிறுவனங்கள் என்ற தகுதியினை பெற்று கணக்காய்வு மற்றும் அறிக்கையிடல் சுமைகளிலிருந்து விலக்கு பெற முடியும். ஸ்பெயினின் இந்த தாமதத்தினால் அந்நாட்டு நிறுவனங்கள் தேவையற்ற நிர்வாக செலவுகளையும் கூடுதல் வரி சுமைகளையும் சந்திப்பதாக கூறப்படுகிறது. நீதிமன்ற விசாரணையின் முடிவில் ஸ்பெயினுக்கு பெரும் அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது விதிகளை உடனடியாக மாற்ற உத்தரவிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பா மீது படையெடுப்பு, பாபா வங்காவின் அதிர வைக்கும் கணிப்பு. அமெரிக்காவின் இரட்டை கோபுர தாக்குதலை முன்கூட்டியே கணித்த பல்கேரியாவின் புகழ்பெற்ற பாபா வாங்கா ஐரோப்பா குறித்த பயங்கரமான கணிப்புகளை வெளியிட்டுள்ளார். வரும் காலங்களில் ஐரோப்பிய நாடுகள் ஒரு பெரிய படையெடுப்பை அல்லது ஆக்கிரமிப்பை சந்திக்கும் என்று அவர் கணித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த படையெடுப்பின் விளைவாக ஐரோப்பா பெரும் அழிவை சந்திக்கும் என்றும் அங்குள்ள மக்கள் தொகை பெருமளவில் குறையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் 2025 ஆண்டுக்குள் ஐரோப்பாவில் ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டு அது ஒரு ஒட்டுமொத்த கண்டத்தின் அழிவுக்கும் வழிவகுக்கும் என்று அவரது கணிப்புகள் கூறின. பாபா வாங்காவின் கணிப்புகள் கடந்த காலங்களில் பலமுறை உண்மையாக்கி உள்ளதால் தற்போதைய உலக அரசியல் சூழலில் இது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இவை அனைத்தும் குறியீட்டு ரீதியான எச்சரிக்கைகளாக இருக்கலாம் என்றும் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.